அவர் உண்மையுள்ளவராக நமது மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணும் அவர் இன்னும் ஒரு காரியத்திலும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். எபிரேயர் 10:23 பாருங்கள். எபிரேயர் 11:11 பாருங்கள். 2 வசனங்களும் சொல்கின்றன, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நம்முடைய கையில் இருக்கும் வேத புஸ்தகத்தில் என்னென்ன காரியங்களை குறித்து வாக்குத்தத்தம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ அத்தனையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சொன்னால் சொன்னதுதான். 2 கொரிந்தியர் 1:20 பாருங்கள். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் முற்றிலும் அனைத்தும் ஒன்று குறைவுபடாமல் அனைத்தும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். எனவேதான் ரட்சகர் சொன்னார், என் நாமத்தில் எதையும் கேளு, என் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எதையெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் என் பிதா வாக்கு பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் ஆலயத்தை பற்றி என்ன தெரியுமா? சற்று முன்பு நாம் வாசிக்க கேட்ட பாடத்தில் 2 நாளாகமம் 7:15-16 தான். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். என் கண்கள் எந்நாளும் இருக்கும், என் நாமம் இங்கே இருக்கும், என் செவிகள் திறந்திருக்கும். என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தேவன் உண்மை உள்ளவர், இயேசு ரட்சகர் உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் காதுகள் திறந்தே இருக்கும். தயவு செய்து உங்களை தேற்றிக்கொள்ளுங்கள். நான் இப்பொழுது ஜெபிப்பேன், தேவனுடைய காது திறந்திருக்கு என்று வைராக்கியத்தோடு நாம் ஜெபிப்போம். அவர்தான் சொன்னார், நம்முடைய போதகர் நமக்கு சொல்லவில்லை, தேவன் தான் சொல்லி இருக்க. நான் இப்படி என் காதை திறந்து வச்சிருப்பேன்பா என்று. என் தாய் எனக்கு எப்பொழுதும் உற்சாகத்திற்காக சில காரியங்களை சொல்வார். என் தாய் மிக குறைந்த வயதாக இருக்கும் பொழுதே அவருடைய திருமணம் ஆயிற்று. எனவே முதல் பிரசவத்தை குறித்து ஒரே பயம், நடுக்கம். ஒரு நாள் ஆலயம் திறந்திருந்த பொழுது யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே நுழைந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகமான பிரசவத்தை தந்து அதுவும் ஒரு ஆண் குழந்தையாக நீர் கொடுத்தார். அந்த குழந்தையை நான் உமக்கென்று ஒரு தீர்க்கதரிசியாய் கொடுப்பேன், என்னாலும் அவன் உம்மை செவிப்பான் என்று சொன்னார்கள். நாட்கள் கடந்தன. நான் பிறந்தேன். எனக்கு 1.5 வயது ஆன பொழுது எனக்கு பயங்கரமான போலியோ நோய் வந்து வலது கால் நடக்க முடியாமல் போயிட்டு எல்லா வைத்தியர்களும் டாக்டர்களும் சொன்னார்கள், அவன் நடக்க மாட்டான். ஐயோ, என் தாயின் உள்ளம் உடைந்தது. ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் ஆலயத்திற்கு கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக என்னை உயர்த்தி காண்பித்து, ஆண்டவரே, நான் கேட்டு பெற்ற பிள்ளை தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொன்னேனே, ஏன் அவனை நொண்டியாக்க மாற்றிவிட்டேன்? அவன் காலை திரும்பத்தார், அவன் உமக்காக உழைப்பான். தேவன் அந்த கூக்குரலை கேட்டார். அப்படி என் கால்கள் திரும்பிற்று. நான் 10வது பாட வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த பொழுது, 10th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருந்த பொழுது, மைக்கேல் ஹாலிஸ் என்ற ஒரு பக்தியுள்ள தேவனுடைய கிருபையினால், இரக்கத்தினால், ஆசியினால் நிறைந்த ஒரு பேராயர் சென்னையில் இருந்தார். ரைட் ரெவரண்ட் மைக்கேல் ஹாலிஸ். அவர் எங்கள் ஊருக்கு வந்தார். திடப்படுத்தல் ஆராதனை என்று சொன்னார். என்னுடைய தாய் என்னையும் ஒழுங்காய் அனுப்புவார்கள். அந்த போதகர் மிக கண்டிப்பானவர், நிறைய படித்து ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு ஒரே வெறுப்பு. நல்ல வேளையாக திடப்படுத்தல் ஆராதனை முன்பதாக எனக்கு
நல்ல சுகவீனம் வந்து விட்டது. நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நம்ம படிக்கவும் வேண்டாம், இதுக்கு போகவும் வேண்டாம். துரதிர்ஷ்டவசமா நோய் நல்லாகி போச்சு. எங்க அம்மா உருக்கமா ஜெபித்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டார்கள், நானும் முழங்கால் படியிட்டேன். என் தாயின் ஜெபத்தை பாருங்கள். அவர் என் மேல் தன் கையை வைத்தார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கண்கள் மூடிதான் இருக்கின்றன. ஆனால் பரலோகத்தில் இருந்து மின்னல் போற ஒரு ஒளி அடித்தது. எங்க இருக்கிறேன்னே எனக்கு தெரியல. நல்ல வேளையாக பக்கத்தில் இருந்த ஆற்று அந்த கம்பியை இறுக பிடித்துக் கொண்டேன். அன்றுதான் நான் உணர்ந்தேன், தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 11:4, ஆபக்கூக் 2:20 அப்படி சொல்லுகின்ற என் தாயின் ஜெபம். அந்த ஜெபத்தை கேட்க தேவனுடைய காதுகள் திறந்தே இருந்தன. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யும் ஜெபங்களை தேவன் கேட்க மாட்டாரா? அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக